ஹலோ எவ்ரிஒன், நாம் இந்த வீடியோவில் காம்பனன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். காம்பனன்ட்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்று கிளாஸ் காம்பனன்ட், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். நம்ம இந்த வீடியோவில் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் காம்பனண்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிளாஸ் காம்பனன்ட் அப்படின்றது ஓல்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ப்ராஜெக்ட் கிளாஸ் காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணாங்கன்னா அது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்துலேயும் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு காம்பனன்ட் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்றது நார்மலாக யூஸ் பண்ணுறது, அதை எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்ட் தான், இந்த ஆப் அப்படின்றது தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டை நம்ம இப்படி கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வேற எப்படிலாம் கால் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுதுன்னா ரன் ஆகும். இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டை எடுத்துட்டேன். அப்போ என்ன காட்டுது? இங்கே எரர் காட்டுது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து டிஃபால்ட் கீவேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம இங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் அப்படின்ற கொடுத்துட்டோம்னா நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஆனால் நமக்கு ரன் ஆகுதா? கம்பைல் எரர் வந்திருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த இடத்துல நார்மலாக கால் பண்ணிப்போம். எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலை அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி கர்ல் பேசஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக ரன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, ஸோ கீழே நான் இங்கேயும் கொடுக்கல, இப்பயே நமக்கு எரர் அடிக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கர்லி பிரேசஸ் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம இது வந்து இப்போ எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கரெக்டாக ரன் ஆகிடும். ஓகேங்களா? எரர் எதுவும் வராது. ஸோ இது வந்து நார்மலான ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? டிஃபால்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறது பொறுத்து நமக்கு இந்த கர்லி பிரேசஸ் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணக்கூடாதா அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே இப்போ ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ ஆப் தான் நம்மளோட. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ராப் கேஸு அப்படின்ற ஒரு நேம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. இப்போ ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் எப்படி பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆப். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு ஏரோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் தான் வந்து நம்ம ப்ராப்ஸ். ஸோ அந்த காம்பனண்ட்லேருந்து நம்ம எதாச்சும் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே ப்ராப்ஸ் போட்டு நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ஸ் அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆப். ஓகேங்களா? நம்ம இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன வந்திருக்கு? எரர் வந்திருக்கு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஃபால்ட் இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்ம இப்போ சேவ் பண்ணுறோன்னா நம்ம கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வேற எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட் நம்ம இப்படி போட்டு பார்ப்போம். எக்ஸ்போர்ட்டை கீழே போடுறோம். எக்ஸ்போர்ட் டைரெக்டாக ஆப் கால் பண்ண முடியுதா பார்ப்போமா? டைரெக்டாக கால் பண்ணாலும் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ எப்போதுமே நம்ம டிஃபால்ட் அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ரன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எரர் வருது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இங்கே அந்த கர்லி பிரேசஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணிட்டுனா ஒர்க் ஆகுது. இப்படி தான் வந்து ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ டிக்ளேர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் வந்து மல்டிபிள் டைப்ஸில் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கான்ஸ்ட் தான் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ லெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு கீவேர்ட் கூட அசைன் பண்ணிட்டு அதுக்கடுத்தது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ இதையும் இந்த இடத்துல கால் பண்ணுறதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.